ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு ஹோம் ரெமடியை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வர்றப்ப உங்களோட உடல் எடை 2 வாரத்திலே குறைய ஆரம்பிக்கும். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உடல் எடை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுதுன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எப்படி குறைக்கன்னு தெரியாமல் பல விதத்தில் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம உடல் எடையை கூடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே நம்ம உடலில் சரியான அளவு இருந்தால் உடல் எடை அதிகரிக்குங்கிற பிரச்சனையே ஏற்படாது. நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் உள்ள குறைந்த ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டு வரப்போ நம்ம உடல் எடை கூடுறது தவிர்க்கப்படும். ஏற்கனவே உள்ள உடல் எடையை குறைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை எப்படி தயாரிக்கலாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் இமேஜையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உடல் எடையை தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. இந்த இஞ்சி நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து மூலிகையின் அரசன் அப்படின்னு சொல்லி இந்த இஞ்சியை எல்லா ஒரு மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா பல வகையான சத்துக்களும் நோய் எதிர்ப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குது. இந்த இஞ்சி மருந்துகளோட அரசனாக விளங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சியை பயன்படுத்தி கொலஸ்ட்ராலை ரொம்பவே ஈஸியாக குறைக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த இஞ்சியை வைத்து கரைக்கலாம். இதனால் உடல் பருமன் பிரச்சனை குணமாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தொப்பை மிக விரைவில் குறையும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை குறைக்க உதவும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மின்ட், அதாவது புதினா இலைகள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா இலைகள் நம்ம உடலில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ரெமடி தயாரிக்க. ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டுக்காண்டி நம்ம கொஞ்சோண்டு தேன் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேனும் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சீனி வேறு எதுவும் ஆட் பண்ணாமல் தேன் ஆட் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ரெமடியை தயாரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி தயாரிக்கிறதுக்காண்டி ஒரு துண்டு இஞ்சியை நான் இப்போ தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ ஒரு உரலில் போட்டு இடிக்க போகிறேன். இதை லேசாக நான் கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு இடிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் நல்லா தட்டுறப்ப அதில் இருக்கிற சாறு எல்லாமே நல்லா இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உரலில் லேசாக கழுவி இதில் ஊற்ற போகிறேன். இப்போ இதில் நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சூடாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம புதினா இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை அப்படியே போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டு லேசாக ஒரு சுற்றி விட்டுருங்க. அப்படின்னா அந்த இலை அந்த சூட்டுக்கு நல்லா மிங்கிள் ஆகும். இதோட இந்த மாதிரி ரெமடி ரெடி பண்ணி இப்போ சூட்டோடு இருக்கிறதுனால ஆவியாக வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெமடி நைட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை ஃபில்டர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃபுல்லாக இந்த இஞ்சி சாறு அப்படியே தண்ணியில் நல்லா இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா இருக்கிற எல்லா சத்துக்களும் அப்படியே தண்ணிக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை லேசாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரை வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இது கலர் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக
இஞ்சி சாறும் புதினா சாறும் நல்லா இறங்கியிருக்கு இதில் நம்ம இப்போ ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் இப்போ ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இதில் டேஸ்ட்டுக்காண்டி 1 ஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் சூடோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இளம் சூடோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம். இதை குடித்ததுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பான ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டாக இருக்கணும். முட்டையோட வெள்ளைக்கரு 2 முட்டையை வேக போட்டு அதோட வெள்ளைக்கரு சாப்பிடுங்க. கூடவே கொஞ்சம் பயிர் வகைகள், பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை அந்த மாதிரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு கொழுப்பு அமிலத்தையும் குறைச்சிட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகரிக்கிறப்ப நம்மளோட உடல் எடை குறைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு ஹாட் வாட்டர் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அது மேற்கொண்டு ஃபேட் போடாமல் கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்களை குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி நம்ம உடம்புல ரொம்ப நாளாக இருக்கிற கொழுப்பை கரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன எக்ஸசைஸ் செய்கிறப்ப அது உங்களோட உடம்புல மெட்டபாலிசம் லெவலை அதிகரிக்கும். அப்படி மெட்டபாலிசம் லெவலை அதிகரிக்கிறப்ப நம்மளோட உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புக்கள் எல்லாமே வியர்வை சுரப்பி மூலமாக வியர்த்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்படி வியர்க்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு அமிலத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியேற்றுது. இப்படி வெளியேற்றினதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் வாக்கிங் போகலாம். அதுவும் 8 ஷேப்பில் நீங்கள் மொட்டை மாடியில் 8 ஷேப்பில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு அது மேலே வாக்கிங் போகிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம். அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு நம்ம வியர்வையை அதிகரிக்கும். இப்படி வியர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி தண்ணியை நம்ம நைட்டே ரெடி பண்ணுறதுனால அந்த இஞ்சியில் உள்ள எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லாவே மாறி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம லெமனை ஆட் பண்ணுறப்ப நம்ம வெயிட் லாஸை அது ரொம்ப அதிகரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் 2 வாரத்துக்கு நீங்கள் தினமும் காலைல குடிச்சிட்டு உங்களோட உடல் எடையை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு சின்ன மாற்றமாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ரெகுலராக தினமும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எடையை நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால், கொழுப்பு இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடியது. இதே நோயாளியாக இருந்தால் அவங்களுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இரத்த மண்டலத்தில் உள்ள இரத்த குழாயில் உள்ள அடைப்பு எல்லாத்தையும் போக்கு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுல சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது கூட எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணி குடிக்கிறப்ப அது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக லுக்காக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் குடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த ரெமடியை அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு வாரம் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இஞ்சி கொஞ்சம் காட்டத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது. சைடு எஃபெக்ட் எதுவும் ஏற்படக்கூடாது. நம்ம வயிற்றில் புண்ணு மாதிரி எதை ஏற்படுத்திடக்கூடாது. அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து நீங்கள் ரவுண்டாக நீங்கள் சர்க்கிளில் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஆனால் ஒரு தடவை மட்டும் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவைக்கு மேலே குடிக்க வேண்டாம் இஞ்சி சாறை. இது நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்குடல் எல்லாத்தையும் குடலை சுத்தப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.